ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 10. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 227. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. ஏ போர்டில் 7 4, பி போர்டில் 2 நம்பர் சொல்லியிருப்பேன். இதில் நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் 2 தான், ஏ போர்டில் 7 4 நம்பர் எடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து ஒரு 2 நம்பர் கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது. ஓகேவா? இதில் பி போர்டு கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது, ஏ போர்டு மட்டும் சேஞ்ச் ஆயிருந்தது. ஏ போர்ட்லேயும் 2, சி போர்ட்லேயும் 7 பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கம்பேர் பண்ணியிருப்பேன்னா, இது வந்து இந்த மந்த்து, அதாவது இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்யத்தராலேருந்து இப்போ நேற்று காருண்யா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிட்டுதுன்னு சொல்லிட்டு ஏ போர்டில் தான் 7 4 நம்பர் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 7 4 7 4 7 இந்த மாதிரி நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால 7 இல்லை 4 எடுக்க சொல்லியிருப்பேன். 7 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து காருண்யா இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 9 1 2 5 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால் 9 1 2 இந்த மாதிரி 9 1 5 எல்லா நம்பருமே போன வார காருண்யா ரிசல்ட்டில் இருந்ததுனால 2 மட்டும் இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுக்க சொல்லியிருப்பேன். இந்த நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? இது எல்லாமே இந்த மந்த்து இந்த இயர் சார்ட் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 9 1 2 5 9 1 2 5 9 1 2 5 இந்த மாதிரியே ஒரு 4 செட் ரிசல்ட் இருந்ததுனால தான் 2 நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தேன். 2 வந்து 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கம்பேரிஷன் படி எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது நேற்று ரிசல்ட்டுக்கு 7 2. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருப்பேன். இது எல்லாமே இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் தான். ஓகேவா? இப்போ இங்கே 2 5 7 4 4 1 6 டிஜிட் நம்பர். அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 3 5 0 6 6 7. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 114. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 687. நேற்றைய நம்பர் வந்து 227. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, 7 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 7 5 7 5 35னா அதுக்கு அடுத்த நாள் 3 5 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 டிஜிட் கம்பேரிஷனில் அடுத்து இங்கேயும் 7 நம்பர் இருக்கும்போதே 7 6 எடுத்திங்கன்னா 42. அதுக்கு அடுத்த நாள் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இல்லை மேலே இருக்கிற நம்பரோட பெருக்கல் பண்ணி பார்க்குறீங்கன்னா 7 × 1 7. அந்த கம்பேரிஷன் கரெக்டாக இருக்காது. ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா 7 6 எடுத்திங்கன்னா 42. 4 இல்லைனா 2னா அதுக்கு அடுத்த நாளில் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 7 5 35னா 3 5 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கேயும் 7 நம்பர் இருக்கும்போதே இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் 5. 7 5 எடுத்திங்கன்னா 35. இந்த கம்பேரிஷன் இங்கே வந்திருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 நாள் எடுத்தால் 28. அப்படி எடுத்தாலும் 2 இல்லைனா 8னா இன்னொரு 2ன்ற நம்பர் நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கும் சி போர்டில் 7. இப்போ ஃபஸ்ட்டு இது பக்கத்தில் இருக்கிற நம்பரோட பெருக்கல் பண்ணுறோம்னா 7 2 எடுத்தோம்னா 14. 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகணும். இல்லை அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 7. அந்த நம்பரோட பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 7 7 எடுத்தால் 49. அப்போது 1 4 9 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 3 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஏன் இந்த மெத்தட் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த மந்தில் இதே மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 7 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் ஒன்று அது பக்கத்தில் இருந்த நம்பர், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், இந்த 2 நம்பரை வந்து பெருக்கல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 7 5 35னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 3 5 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் இதே மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கும். 7 6 42னா அதுக்கு அடுத்த நாள் 4. இப்போ இந்த இடத்துல வந்து 7 5 35 தான். ஆனால் நேற்று ரிசல்ட்டுக்கு 3 5 வரல. ஆனால் அதுக்கு பதில் 7க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 4. 7 நாள் எடுத்தால் 28. 2 இல்லைன்னா 8னா நேற்று இன்னொரு போர்டில் ஒரு 2ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது இந்த மெத்தட்லாம் கம்பேர் பண்ணி தான் இப்போ இன்றைக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நம்பரில் சி போர்டில் 7. 7 பக்கத்தில் இருந்த நம்பர் எடுத்தோம்னா 2. 7 2 14னா 1 இல்லை 4 பாஸ் ஆகணும். இல்லை 7க்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா அங்கேயும் 7 தான் இருக்குது. இப்போ 7 7 எடுத்தோம்னா 49. இப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எடுத்தோம்னா இந்த 3 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகணும். அதனால் 1 4 9 இந்த 3 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் நான் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே நான் வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். 0ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் எப்படி கம்பேரிஷன் சொல்கிறேன்னா, 7 பக்கத்தில் வந்து எல்லாமே இரட்டைப்படை எண் 2 4 6 அடுத்து 0 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் வந்து 4. இப்போ இங்கே 7 இருக்கும்போதே இதுக்கு அடுத்த நாள் வந்து 2. இப்போ 7 இருக்கும்போதே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 பாஸ் ஆகணும். அதனால் 0ன்ற நம்பர் மட்டும் நான் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா? ஏன்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா இப்படி 7 6 எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகேவா? அப்படியே 2 நம்பராக வந்து பின்னாடி பாஸ் ஆகிட்டு இருக்கும். 7 6 இங்கே எடுத்திங்கன்னா 7 4 இப்படி பார்த்தீங்கன்னா 7 2 இப்போது 7 0 பாஸ் ஆகணும். ஓகேவா? அதாவது நம்பர் இப்படி 6 4 2 0. இது வந்து நான் ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 7 இருக்கும்போதே இந்த மாதிரி நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். 7 6 7 4 7 2 இப்போ எடுத்தால் 7 0 பாஸ் ஆகணும். அதனால் 0ன்ற நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஜென்ரலாக சார்ட் வச்சே சொல்கிற நம்பர். நீங்களே சார்ட் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். 2 நம்பராக டிக்ரீஸ் பின்னாடி நம்பர் வந்துகிட்டே இருக்கும். 7 6 7 4 7 2 இப்போ 7 இருக்கிறதுனால 0 மட்டும் பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ போன வார சம்ருதி நம்பர் வந்து 1 4 5 6 6 6. இப்போ போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் 2வது டிஜிட் நம்பரும் பார்த்தீங்கன்னா 4 5. 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் இருக்கா? இப்போ இதே மாதிரி பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போது இங்கே 3வது டிஜிட் நம்பரும் 2வது டிஜிட் நம்பரும் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். 4 5ன்னு போன வார ரிசல்ட்டில் இருக்குது. இதே மாதிரி இப்போ பாஸ் ஆன சம்ருதி 10 நாளில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 5 0 4 8. அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட் நம்பர் வந்து 0 61. இப்போ இங்கே இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் தான். 4 5ன்னு இருக்கா? இப்போ இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 2 4 5 0 4 8ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 22.249 1 1 7 5 5 0 5 4 7. இங்கே நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்லேருந்து லாஸ்ட்லேருந்து 4வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 0 மட்டும்தான். இந்த 0ன்ற நம்பர் நம்மளுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதே மெத்தடே வந்து இன்னொரு வார இதுலேயும் கம்பேரிஷன்லேயும் கரெக்டாக வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 5 6 7 0 6. அதுக்கு அடுத்த வார சம்ருதி நம்பர் 666. அதாவது போன வாரத்தைய நம்பர். அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் 5 6 தான். இப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் டைப் பண்ணுங்கள். 8 5 6 7 0 6ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 30.423 414 33 63 52. இங்கேயுமே இந்த இவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா நம்பர்லேயுமே லாஸ்ட்லேருந்து ஓகேவா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்லேருந்து 4வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 6 மட்டும்தான். போன வாரம் ரிசல்ட் எல்லாமே 6 பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போது போன வார நம்பர் வந்து 1 4 5 6 6 6. இந்த 6 டிஜிட் நம்பருக்குமே நீங்கள் வந்து கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 1 4 5 6 6 6ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 19.53 61 7 5 5 2 8 1 6 7. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரில் லாஸ்ட்லேருந்து 4வது நம்பர் ஓகேவா அந்த நம்பர் எடுத்திங்கன்னா 8 மட்டும்தான். இப்போ 8ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் ஏன் இப்படி கம்பேர் பண்ணுறேன்னா இது சம்ருதி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் ஓகேவா. இப்போ இந்த மந்த்து ஜூலை மந்த் வச்சே சொல்லலை, அதே மாதிரி இயர்லி சார்ட் வச்சும் சொல்லலை. சம்ருதியில் ஒரு 10 ட்ரா ஓகேவா. இன்றைக்கி வந்து 10வது ட்ரா. 9 ட்ராவில் நடந்த ரிசல்ட்டில் இந்த மெத்தட் வந்திருக்கும். ஒரு 2 ட்ராவில் இந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போது போன வார நம்பர் 1 4 5 6 6 6. இதில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் தான் 4 5. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே 2 4 5 0 4 8. இங்கே 8 5 6 7 0 6. இப்போ இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 22.249 117 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 4வது டிஜிட் நம்பர் 0 மட்டும்தான். 0 அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கும். இதே மெத்தடே இன்னொரு கம்பேரிஷன் எடுக்கிறோன்னா இங்கே 8 5 6 7 0 6. இதுலேயுமே 2வது 3வது டிஜிட் நம்பர் 5 6 தான். இப்போ இந்த 2 நம்பரையும் இந்த ஃபுல் நம்பரையுமே 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா 30.423 நம்பர் போயிட்டே இருக்கும். இதில் லாஸ்ட்லேருந்து 4வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 6 மட்டும்தான். 6ன்ற நம்பர் போன வார ரிசல்ட்டுக்கு ஒரு 3 போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து போன வார ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சம்ருதியில் 1 4 5 6 6 6. 3வது 4வது டிஜிட் நம்பர் 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து 4 5 தான். இந்த நம்பரையுமே 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 1 4 5 6 6 6ன்னு எடுக்கிறீங்கன்னா 19.5361 7 5 5 2 8 1 6 7. லாஸ்ட்லேருந்து 4வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 8 மட்டும்தான். இப்போ 8ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இந்த நம்பரை சி போர்டில் எடுத்திருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 1, 4, 9, பி கால்குலேஷனில் 0, சி போர்டில் 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 108, 408, 908. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 10, 40, 90, பிசி 08, ஏசி வந்து 18, 48, 98. இப்போ எடுக்கிற நம்பர் எல்லாமே வந்து நான் சார்ட் கம்பேரிஷன் வச்சு சொல்கிற நம்பர் தான். ஜூலை மந்த் சார்ட் படியே பார்த்து 1, 4, 9, 0ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். சம்ருதி சார்ட்டில் கம்பேர் பண்ணி 8ன்ற நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்த நம்பர் 2வது 3வது டிஜிட்டில் இருந்தால் அந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கன்ட்டு 8ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். ஜென்ரலாக கம்பேர் பண்ணி 0ன்ற நம்பர் சொல்லியிருந்தேன். 7 நம்பர் இருந்தால் ஒன்று அது பக்கத்தில் இருக்க நம்பர், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர். இதை பெருக்கல் பண்ணி வர நம்பரில் 1, 4, 9 பாஸ் ஆகலான்னு இந்த 3 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி எல்லாமே சார்ட் கம்பேரிஷன் வச்சு எடுத்த நம்பர் தான். தான் ஏ போர்டில் 1, 4, 9, பி போர்டில் 0, சி போர்டில் 8. பாக்ஸ் 108, 408, 908. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 10, 40, 90, பிசி வந்து 08, ஏசி வந்து 18, 48, 98. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.